Hey everyone, welcome back to Trio Truth. இந்த வீடியோல இனிமே ரிலீஸ் ஆக போகிற மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இல்லைனா தி கோட். இந்த மூவி வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட மூவியில் வந்து ஒன் ஆஃப் த மூவியாக இருக்குது. ஏன்னா இந்த மூவியில தான் டி ஏஜிங் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டி ஏஜிங் டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மூவியாக இந்த கோட் மூவி வந்து இருக்குது. ஆல்ரெடி இந்த கோட் மூவில இருந்து ரிலீஸ் ஆன ஸ்பார்க் சாங்கில் வந்து டி ஏஜிங் நல்லா இல்லை அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் சொன்னனால தான் ட்ரெய்லர் வந்து சொன்ன டைமுக்கு வந்து ரிலீஸ் ஆகாம கொஞ்சம் டிலே ஆச்சு. இது வந்து டிஏஜிங்ல இருக்கிற வந்து கரெக்ஷனை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த டிலே பண்ணோம் அப்படின்னு வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு. இந்த கோட் மூவியோட ட்ரெய்லர் வந்து ரீசெண்டா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரை ஆடியன்ஸ்க்கு வந்து மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான். ஒரு சைட்ல வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவே ஆக்ஷன் பேக்டா ரொம்பவே சூப்பராக இருந்தாலுமே இன்னொரு சைட்ல வந்து இந்த மூவியோட டிஏஜிங் வந்து நல்லா இல்ல, அது மட்டும் இல்லாம டீப் ஃபேக்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த மூவி வந்து நிறைய கிரிட்டிசைஸுமே இந்த ட்ரெய்லர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்த ட்ரெய்லர்ல வந்து ஓரளவு டிஏஜிங்கோட கரெக்ஷன்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்பார்க் சாங்ல வந்து அந்த விஜயோட கேரக்டரோட டிஏஜிங் வந்து சூப்பராகவே ட்ரெய்லர்ல வந்து மாற்றி அமைச்சு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க காமிச்ச இன்னொரு விஜயோட கேரக்டர் தான் இப்போ வந்து கிரிட்டிசைஸ் போய்கிட்டு இருக்கு. அது வந்து டீப் ஃபேக் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் வந்து அந்த இடத்துல வந்து டீப் ஃபேக் யூஸ் பண்ணிருக்காங்க, நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மூவில அந்த ஒரு விஜய் கேரக்டருக்கான கரெக்ஷனுமே பண்ணிடுவாங்க. இந்த மூவி தான் வெங்கட் பிரபு சார் டைரக்ட் பண்ற மொதல் மூவி விஜய் கூட. அது மட்டும் இல்லாம இந்த மூவி அதனாலேயே ரொம்பவுமே எதிர்பார்க்கப்பட்டு இருக்க மூவியா இந்த கோட் மூவி வந்து இருக்குது. நம்பர் 2, கங்குவா. இந்த கங்குவா மூவி வந்து 2 டைம்ல நடக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் அண்ட் பிரசன்ட்னு 2 டைம்ல இந்த மூவி வந்து டிராவல் ஆக போகுது. சொல்ல போனா 1700 இருந்து 2023 வரை இந்த மூவியோட ஸ்டோரி வந்து டிராவல் ஆக மாதிரி தான் இந்த மூவியோட ஸ்டோரி வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கங்குவா மூவி வந்து ஒரு தமிழ் அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவியா தான் போகுது. இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரை ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ட்ரெய்லர் கட்டா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிறுத்தை சிவா தான் இந்த மூவியுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மூவியோட ஹீரோவா சூர்யா சாரும் இந்த மூவியோட வில்லனா வந்து அனிமல் படத்தோட வில்லனா நடிச்ச பாபி தியோலும் தான் பிளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவியோட ஃபீமேல் லீட் ரோலா வந்து திசா பட்டானியுமே ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவில சூர்யா, பாபி தியோல், திசா பட்டானி அவங்களுக்குலாம் அப்புறமா இந்த மூவில வந்து KS ரவிக்குமார், ஆனந்தராஜ், கோவை சரளா, யோகி பாபு எல்லாமே இந்த மூவில வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வரப்போற ஒரு அட்வென்ச்சர் மூவியா இருக்கறனால ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த மூவிக்கு அதிகமாவே இருக்குது. ரிலீஸ் ஆன ட்ரெய்லரை பொறுத்தவரை ட்ரெய்லர் வந்து ரொம்பவே குவாலிட்டியா VFX வந்து சூப்பராகவே பண்ணி நமக்கு வந்து சூப்பரான ஒரு ட்ரெய்லர் கட்டா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மூவியுமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாவே இந்த மூவி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மூவியா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கங்குவா மூவி வந்து அக்டோபர் 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே இந்த மூவி வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. உண்மையாவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா இந்த கங்குவா மூவி வந்து தரும். நம்பர் 3, வேட்டையன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நெக்ஸ்ட் அப்கமிங் மூவி தான் இந்த வேட்டையன் மூவி. இந்த மூவில வந்து அமிதாப் பச்சன் சாருமே இந்த மூவில வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட பிலிம் இண்டஸ்ட்ரியோட 2 பிக் ஜெயன்ஸ் வந்து இந்த மூவில வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு அப்புறமா இந்த மூவில வந்து ஃபகத் ஃபாசல், அதுக்கப்புறமா மஞ்சு வாரியருமே இந்த மூவில ஆக்ட் பண்ணிருக்காங்க. மஞ்சு வாரியர் வந்து வலிமை படத்துல வந்து நீங்க பார்த்திருக்கலாம். அந்த ஒரு ஆக்ட்ரஸுமே இந்த மூவில வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா பாகுபலி படத்தில் வந்து வில்லனா நடிச்ச ராணா அவருமே இந்த வேட்டையன் மூவில வந்து இருக்காரு. இவர் வந்து வில்லனா இருக்கிறாரா இல்ல சைடு கேரக்டரா வர போறாரா அப்படின்றத பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமே இன்னுமே லீக் ஆகல. ஜெய்பி மூவியோட டைரக்டரான ஞானவேல் தான் இந்த மூவியுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெய்பி வந்து எப்படிப்பட்ட மூவின்றது எல்லாருக்குமே தெரியும். சூர்யாவோட ஆக்டிங்ல வந்து சூப்பரான ஒரு மூவி அமைஞ்சது தான் ஜெய்பி. இந்த ஜேபியோட டைரக்டர் தான் இந்த வேட்டையன் மூவியுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அனிருத் தான் இந்த மூவிக்கு வந்து மியூசிக் டைரக்டரா இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த மூவியோட சினிமோட்டோகிராஃபியை வந்து SR கதிர் அப்படின்றது வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. வேட்டையன் மூவி பத்தி பெருசா எந்த ஒரு டீடைல்ஸுமே வெளியே வரல. ஏன்னா இந்த மூவி ட்ரெய்லர் கட்டுமே இன்னும் ரிலீஸ் ஆகாத காரணத்தால இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பெருசா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏன்னா இந்த மூவி வந்து அக்டோபர் 10 கங்குவா கூட தான் ரிலீஸ் ஆக போகுது. இருந்தாலுமே இந்த மூவி ட்ரெய்லர் கட்லாம் இனிமேல் ரிலீஸ் ஆகாம ப்ரொமோஷன் பண்ணாம வச்சிருக்காங்க. இது எதனாலன்னு தெரியல. கண்டிப்பா இந்த மூவி வந்து ஒரு நல்ல மூவி தான் இருக்கும். ஏன்னா ஜெய்பீம் வந்து அந்த அளவுக்கான ஒரு மூவியா இருந்துச்சு. டைரக்டர் வந்து சூப்பராகவே ஜெய்பீம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியே இந்த வேட்டையன் மூவி நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்புவோம். நம்பர் 4, அமரன். சிவகார்த்திகேயன் சாரோட ஆக்டிங்ல அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போற மூவி தான் அமரன் மூவி. இந்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜனவரி 2022 கொடுத்திருந்தாங்க, SK21 அப்படின்னு. இருந்தாலும் இந்த மூவி ஷூட்டிங் வந்து 2023 காஷ்மீர்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த மூவி வந்து அக்டோபர் 31 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த அமரன் மூவி வந்து மேஜர் முகுந்த் வரதராஜனோட ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு பயோபிக் மூவியா தான் இந்த அமரன் மூவி வந்து வரப்போகுது. இந்த மேஜர் முகுந்த் வரதராஜனோட கேரக்டர்ல தான் சிவகார்த்திகேயன் சார் வந்து இந்த மூவில வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில ஃபீமேல் லீட் ரோலா சாய் பல்லவி அவங்க தான் இந்த அமரன் மூவில வந்து நடிச்சிருக்காங்க. இந்த அமரன் மூவியோட ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல், அதுக்கப்புறமா சோனி பிக்சர் ஃபிலிம்ஸ் இந்தியா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமரன் மூவியோட டீசரும் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மூவி வந்து முகுந்த் வரதராஜன் அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்கிறனால டீசர்லையுமே அதுக்கேற்ற மாதிரி தான் நிறையவே அமைச்சிருந்திருப்பாங்க. இந்த மூவியில் வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து, அதாவது முகுந்த் வரதராஜன் கேரக்டர் இருக்க சிவகார்த்திகேயன் சார் அவங்க வந்து ஒரு ஆர்மி மேஜராக இருக்காரு. அவர் கீழே வந்து நிறையா சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க.
அவங்கள வச்சுட்டு காஷ்மீரில் எப்படி டெரரிசம் வந்து தடுத்தாருன்ற மாதிரி தான் இந்த டீசரில் வந்து லைட்டாக காமிச்சிருந்துருப்பாங்க. இந்த டீசரை வச்சு பார்க்குறப்போ எப்படி டெரரிசம் தடுத்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த ஃபுல் மூவியுமே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அமரன் மூவி வந்து அக்டோபர் 31 வந்து ரிலீஸ் ஆக போகுது. மறக்காமல் எல்லாருமே தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மூவி உண்மையாகவே ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்துக்கனால சூப்பரான மூவியாக தான் எஸ்கேக்கு வந்து இந்த மூவி வந்து கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த 4 மூவிஸில் நீங்கள் எந்த மூவிக்கு வந்து ரொம்பவுமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டீங்க, எந்த மூவிக்கு வந்து ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.